ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பீட்ரூட் ஃபேஸ் பேக் பவுடர் ரெடி பண்ணலாம். 2 பீட்ரூட் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ண பீட்ரூட்டை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாயில் நெய் எண்ணெய் எதுவுமே ஊற்றக்கூடாது. வெறுமனே அரைச்சி பீட்ரூட் பேஸ்ட்டை மட்டும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேஸ் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா ட்ரை ஆகணும். இந்த அளவுக்கு ட்ரை ஆனால் போதும். இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறதுக்கப்புறம் அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ண அரிசி மாவு எந்த அளவுக்கு போடணுன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ இன்னும் கொஞ்சம் போடணும். இதில் பத்தலை, இன்னும் கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டும் போது இந்த அளவுக்கு வரும். இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா போதும். இது இப்போ கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும். நல்லா வெயிலில் 1 மணி நேரம் காய வச்சிங்கன்னா நல்லா பலன்னு சூப்பராகிடும். நல்லா ஈரம் எல்லாமே போய் நல்லா காஞ்சி சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம வெயிலில் காய வச்சுக்கலாம். நல்ல வெயில் வச்சதுன்னா அரை மணி நேரமே போதும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு. நான் ஒரு அரை மணி நேரம் தான் வச்சேன். நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். இப்போ உருண்டையாக இருக்குல்ல, அது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு தான் இருக்கும். இதை இப்போ சல்லடை வச்சு சலிச்சிக்கலாம். சல்லடில் குட்டி குட்டியாக ரொம்ப குட்டியாக ஓட்டை இருக்கும்ல, அதில் வச்சு சலிச்சிக்கலாம். இப்போ சலிச்சிங்கன்னா கீழே அழகாக நல்லா நைஸாக பவுடர் கிடைக்கும் உங்களுக்கு. அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சல்லடில் இருக்கிறது வேஸ்ட்டு தான், அது தூக்கி போட்டுடலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக உங்களுக்கு பீட்ரூட் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இந்தமாரி பீட்ரூட் பவுடர் நீங்கள் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள் ஃபேஸில் எப்பப்போ தான் போடணுமோ அப்போ ரோஸ் வாட்டர் இல்லைனா தயிர் பால் இந்தமாரி எது வேணாலும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். லெமன் கூட போடலாம். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எது ஒன்றுமே உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் போட்டோன்னே ரிசல்ட் தெரியாது. 1 மந்த் கண்டினியூவாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். இது ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும். கருவளை எல்லாமே போகும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். நான் கொஞ்சம் தண்ணி தான் ஊற்றி அப்ளை பண்ணுறேன். ஃபேஸில் ஹேண்டில் எல்லாமே அப்ளை பண்ணேன். இங்கே பாருங்களா, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ரோஸ் வாட்டர் தாங்க ஊற்றிக்கலாம், தயிர் ஊற்றிக்கலாம், லெமன் போட்டுக்கலாம், எது வேணால் போட்டுக்கலாம். நம்ம விருப்பம்தான். நான் ஹேண்டில் நல்லா அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா மசாஜ் பண்ணணும். நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு 1 ஹவர் ஊற விட்டு அப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் ஒரு 2 நிமிஷம் தான் மசாஜ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா மசாஜ் பண்ணணும். இந்தமாரி பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணும்போது திரும்ப நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடுங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், 2 நிமிஷம் தான் நான் பண்ணேன். இதுக்கே சூப்பராக இருக்குது. நல்லா ஷைனிங்காக நல்லா க்ளோவாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தமாரி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம உங்கள்கிட்ட என்ன இருக்கோ போட்டுக்கலாம். தண்ணி தான் ஊற்றணும்னு கிடையாது. தயிர் பால் லெமனு இந்தமாரி எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வைங்க. நீங்களும் இந்த பீட்ரூட் பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எப்போனாலும் போட்டுக்கலாம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.